இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அது என்னது? எங்களுக்கு பிரைவசி வேணும்னு நாங்க வந்திருக்கோம். நீங்க எதுக்கு எங்க பின்னாடி வந்திருக்கீங்க? ஏய், நீ மடச்சரி. அது அது ஓஹோ, புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு என்ன மருதாணி பாட்டி? உங்களுக்கு தான் இன்னும் கல்யாணம் ஆகல? ஆமா தம்பி, இன்னும் ஆகல. அப்ப அத்தை மாமாவோட பிரைவசிய நீங்க எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல தம்பி, நீ இங்க இருமா. இங்க நாங்க யாரும் உங்க பிரைவசிய கெடுக்க வரல தம்பி. நீ இந்த வீட்டுக்கு புது மாப்பிள்ளை இல்லையா, அந்த மரியாதைக்காக உங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கோம். இது ரொம்ப நல்லா இருக்கு. நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க எங்க பெட்ரூம்க்கு வந்து எங்க பக்கத்துலயே பெட் போட்டு தூங்குற மாதிரில இருக்கு. சின்னத்த, நாளைக்கு எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் முறைப்படி இந்த வீட்ல தான் நடக்கும்ல? உனக்கு இந்த வீட்ல தாண்ட பாடையும் கட்டுவோம். அவ்வளவு தூரம் ஏன்பா போற? முதல்ல கல்யாணம் நடக்கணுமே. ஏன் நடக்காதுன்னு உங்க யாருக்காவது சந்தேகமா இருக்கா? இல்லன்னா நடக்காத மாதிரி ஏதாவது பிளான் போட்டிருக்கீங்களா? பிளான் பண்ணி கெடுக்கிற நோக்கம் இருந்திருந்தா கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு உனக்கு ஏன் சொல்லி அனுப்ப போறேன்? இது பாயிண்ட். அப்ப நம்ம கல்யாணம் 100% நடக்கதா போகுது. அப்படிதானே சின்னத்த? ஆமா மாப்பிள்ள. சோ கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் இருக்கும்ல, அத எந்த ரூம்ல அரேஞ்ச் பண்ணுவீங்க? சொல்லுங்க சின்னத்த. அது இங்கதான் எங்கயாவது மேல ரூம்ல அரேஞ்ச் பண்ணுவோம். எது, அந்த ரூமா? ஆமா ஆமா, அதேதான் தம்பி. சோ அந்த ரூம் அட்மாஸ்பியர் எங்களுக்கு பழக்கமாகணும்ல, அதனாலதான் கேட்டேன். வா பூமி, நம்ம அந்த ரூமுக்கு போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரலாம். நாங்க போயிட்டு வரோம் மாமா. வா. I love you darling. லவ் யூ டார்லிங்னு கையை நீட்டினா சிட்டுக்குருவி வந்து கிளையில உட்கார்ற மாதிரி நான் ஓடி வந்து உங்களை கட்டி பிடிச்சுக்க மாட்டேன். உண்மையை சொல்லுங்க, இதெல்லாம் நீங்க எங்க அப்பாவை கடுப்பேத்துறதுக்காக தானே பண்ணிட்டு இருக்கீங்க? அட வாவ், பயங்கரமா கண்டுபிடிச்சிட்ட. இதுல கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ராத்திரியும் எங்க அப்பா பாக்குறாருன்னு தெரிஞ்சுதான் என்கிட்ட முத்தம் வாங்கினேன்னு சொன்னீங்களே. சொன்ன ஆக்சுவலி அந்த முத்தத்தை பார்த்துதான் உன் வீட்டுல கடுப்பாயி நீ எங்கேயும் போக கூடாதுன்னு கண்டிஷன் போட்டுட்டாங்க. அம்மாடி, மேல என்ன நடக்குது? நீ கொஞ்சம் வாயை முடிக்கிட்டீங்க. என்னை பத்தி தான் உனக்கு தெரியாதா? அந்த குட்டி குட்டி ரொமான்ஸுக்காக தான் உன்னை இந்த ரூம்குள்ள கூட்டிட்டு வந்தேன். நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா என் மேல அப்பா வச்சிருக்கிற பாசம் எங்க குறைஞ்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. வாவ், இது இன்னும் நல்லா இருக்கே. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம இந்த வீட்டுக்கு வர வேண்டிய அவசியமே இருக்காது. உங்களுக்கு எல்லாமே காமெடியா இருக்கு. அப்பாவை என்னால விட முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும்ல. அது மட்டும் இல்லாம டான்ஸ் அகாடமியை கட்டுறதுக்கு அப்பாவை எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு நானே ஒரே குழப்பத்துல இருக்கேன். இதுக்கு நடுவுல உங்க விளையாட்டு வேற. பூமி, உங்க அப்பா டான்ஸ் அகாடமி கட்டலனா என்ன, நான் உனக்கு கட்டி கொடுக்கறேன். அப்படி இல்லைங்க, அத அப்பா தான் உருவாக்கணும். அவங்க சம்பாதிச்ச சொத்தை கலைக்காக தான் செலவு பண்ணணுங்கிறத
அம்மாவோட கனவு. அப்பா டான்ஸ் அகாடமியை கட்டினாதான் அந்த கனவு நிறைவேறின மாதிரி இருக்கும். சரி, நீ அப்பா கிட்ட பேசி சம்மதிக்க வை. ஒருவேளை அவர் ஒத்துக்கலனா நான் பேசி ஒத்துக்க வைக்கிறேன். நான் கேட்ட அவர் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீங்க கேட்ட மட்டும் எப்படி அவர் ஒத்துப்பாரு? அவர் ஒத்துக்குவார். நம்ம காதல் மேல நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் பூமி, நான் ஒத்துக்க வைக்கிறேன். நிஜமாவா? நிஜமாதான். போயிட்டீங்க. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதுமா. ஏண்டி சௌந்தர்யா, நீ போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா போ. சரிங்க. சீக்கிரம் வா. அந்த வரேன். அண்ணா, ஆ? போன் வருது. போய் பாருங்கம்மா. அபூர்வா, சொல்லுங்க அபூர்வா. என்னத்தடி சொல்றது? இன்னைக்கு வீட்ல மஞ்சள் அடிக்கிற ஃபங்க்ஷன் நடக்குது. நாளைக்கு நாதஸ்வரம் கெட்டி மேளத்தோட கிராண்டா கல்யாணம் நடந்து முடிஞ்சிரும்னு நீயும் உன் புள்ளையும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா என்ன? தெரியும்ல, நீ கேபிக்கு விவாகரத்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம். அந்த கண்டிஷன் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு. அந்த கண்டிஷனோட சேர்த்து இன்னொரு கண்டிஷனையும் ஆட் பண்ணிக்கோ. உனக்கு விவாகரத்து முடியற வரைக்கும், அவங்க கல்யாணம் நடக்கிற வரைக்கும் உன்னோட புள்ள எங்க வீட்டுக்கு வரக்கூடாது. வந்து ஏதோ பெரிய கல்யாண மாப்பிள்ள மாதிரி எங்க வீட்டு பொண்ண ரூம்குள்ள கூட்டிட்டு போறான். அதெல்லாம் பாத்துக்கிட்டு உட்கார்றதுக்கு நாங்க என்ன பைத்தியம் நினைச்சிட்டீங்களா? நீ என்ன சொல்வியோ எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் உன் புள்ள எங்க வீட்டுக்கு வரக்கூடாது. தட்ஸ் ஆல். அப்படிப்பட்ட பூமி எனக்கு மனைவியா வரப்போறானா எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குமா.